மத்திய பட்ஜெட் பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும் என்று தற்போது மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது குறித்த விவரங்களை அந்த செய்தியாளர் சலீம் தெரிவிக்க கேட்கலாம். சலீம் வணக்கம். தற்போது மத்திய அரசு பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இது குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்க சலீம். பட்ஜெட் அப்படிங்கிறது இந்தியாவுடைய வரவு செலவு கணக்கு. அதாவது அடுத்த வருடத்தில் இந்தியா எந்த பாதையில் பயணிக்க வேண்டும், அதாவது பொருளாதார ரீதியில் அப்படின்னு சொல்லி பட்ஜெட் ஒன்று தாக்கல் செய்யப்படும். இந்தியாவுடைய வரவு செலவு கணக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுவாங்க. இது எப்ப தாக்கல் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு வருடமும் பட்ஜெட் கூட்டத்தொடர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிப்ரவரி மாதம் ஆரம்பிப்பார்கள். பிப்ரவரி இறுதியில மாச கடைசியில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பட்ஜெட்டை தாக்கல் செய்வார்கள். அதுக்கு முன்பாகவே ரயில்வே பட்ஜெட்டை தாக்கல் செய்து விடுவார்கள். ஆனா ஏற்கனவே என்ன அறிவிப்பு வந்ததுன்னா, ரயில்வேக்குன்னு ஒரு பட்ஜெட் கிடையாது, அது மட்டும் இல்லாம பொது பட்ஜெட் அப்படின்னு சொல்லி தனித்தனியா பட்ஜெட் கிடையாது, ஒரே பட்ஜெட் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரே பட்ஜெட் அப்படின்னு சொல்லும் பொழுது நிதி அமைச்சரே தாக்கல் செய்து விடுவார். முன்பு அதாவது இந்த ஆண்டு வரை என்ன பண்ணாங்க அப்படின்னா, ரயில்வே பட்ஜெட்டை ரயில்வே அமைச்சர் தாக்கல் செய்வார், மற்றபடியே பொது பட்ஜெட்டை நிதி அமைச்சர் தாக்கல் செய்வார். ஆனால் இப்பொழுது வர்ற ஆண்டிலிருந்து 2 பட்ஜெட்டும் ஒரே நாளில் தாக்கல் செய்யப்படும் என்பதால் நிதி அமைச்சரே தாக்கல் செய்து விடுவார் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்தது. இப்ப லேட்டஸ்ட் தகவல் என்ன வந்திருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி இறுதியில தான் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். ஆனால் இப்பொழுது பிப்ரவரி 1ஆம் தேதியே பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்திருக்கின்றது. அதாவது ஒரு 16 வருஷம் முன்பு வரைக்கும் இந்திய ஆங்கிலேயர்கள் என்ன சொன்னாங்களோ அதைத்தான் பின்பற்றி வந்தோம். ஆங்கிலேயர்கள் காலத்திலிருந்து பட்ஜெட் அப்படிங்கிறது பிப்ரவரி இறுதி நாட்கள்ல மாலை 5 மணிக்குத்தான் தாக்கல் செய்யப்பட்டு வந்தது. ஆனால் 16 வருஷம் முன்னாடி பாஜக கூட்டணி கட்சிகள் ஆட்சியில் இருக்கும் பொழுது வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தார். அப்பொழுது ஒரு அறிவிப்பு ஒன்று வந்தது, இனிமேல் மாலை 5 மணிக்கு அப்படின்னு சொல்லி நாம பட்ஜெட் தாக்கல் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அது ஆங்கிலேயர்கள் அவங்களுடைய பட்ஜெட்டை காலையில தாக்கல் பண்ணுவாங்க, அதன் பிறகு நாம நம்ம பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுவோம். அந்த முறை பின்பற்றி வந்தோம். ஆனால் இனிமேல் என்ன பண்ணுவோம், காலை 11 மணிக்கே பட்ஜெட் தாக்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்க. இது 16 வருஷம் முன்னாடி. இப்பொழுது ஒரு மிகப்பெரிய மாற்றமாக என்ன நமக்கு அரசாங்கம் கிட்ட இருந்து அறிவிப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட் அப்படிங்கிறது இந்திய பட்ஜெட்டை பிப்ரவரி 1ஆம் தேதியே தாக்கல் செய்து விடுவோம் அப்படிங்கிற அறிவிப்பு மத்திய அரசு கிட்ட இருந்து வந்திருக்கு. பிப்ரவரி 1 பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க அப்படின்னா ஜனவரி மாதமே பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆரம்பித்து விடும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய நாடாளுமன்றத்தை பொறுத்தவரை ஒரு வருடத்தில் 3 முறை கூடுகிறது. ஒன்று பட்ஜெட் கூட்டத்தொடர், அதாவது அந்த வருடத்தில் நடக்கும் முதல் கூட்டத்தொடருக்கு பெயர் பட்ஜெட் கூட்டத்தொடர், பட்ஜெட் அறிமுகம் செய்து வைக்கப்படும். அதற்கு பிறகு நடக்கிற கூட்டத்தொடர் பெயர் தான் மழைக்கால கூட்டத்தொடர். அப்பொழுது டெல்லியில மழைக்காலம். நாளை ஆரம்பிக்கும் கூட்டத்தொடருக்கு பெயர் குளிர்கால கூட்டத்தொடர். ஏன்னா இப்பொழுது டெல்லியில குளிர்காலம். ஆக வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜனவரி மாதமே ஆரம்பிக்க வாய்ப்புள்ளது. பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவது பிப்ரவரி 1ஆம் தேதி. ரயில்வே பட்ஜெட் பொது பட்ஜெட் என்று தனித்தனியாக கிடையாது, ஒரே நாளிலே நிதி அமைச்சர் 2 பட்ஜெட்டுகளையும் தாக்கல் செய்து விடுவார் என்பது குறிப்பிடத்தக்கது. சலீம், இப்போ வருமான வரி குறித்து தாக்கல் செய்யப்படுவது குறித்து ஏதாவது அறிவிப்பு வெளியாக இருக்கிறதா? வருமான வரி குறித்து இப்பொழுது அறிவிப்பு வெளியாகவில்லை. பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த அறிவிப்பை வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி தகவல் சொல்றாங்க. இப்பொழுது டெல்லி வட்டாரங்கள்ல பேச்செல்லாம் எதுல இருக்கு அப்படின்னா, ஜிஎஸ்டி வரி எவ்வளவு என்ற கேள்வித்தான் அனைவரின் மத்தியிலும் எழுந்துள்ளது. ஏற்கனவே அரசியல் சாசனத்தில் திருத்தம் கொண்டு வரப்பட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டு விட்டது. இப்பொழுது உண்மையான ஜிஎஸ்டி மசோதாவை இந்த குளிர்கால கூட்டத்தொடர்ல நாளை இருக்கும் குளிர்கால கூட்டத்தொடரில் அறிமுகம் செய்து விடுவார்கள். அதாவது ஜிஎஸ்டி வரி ஏற்கனவே 4ஆக பிரிக்கப்பட்டிருந்தது. சில பேர் விமர்சனம் வச்சாங்க, சில பேர் வரவேற்பு தெரிவிச்சாங்க. அந்த ஜிஎஸ்டி மசோதாவை குளிர்கால கூட்டத்தொடரில் தாக்கல் செய்து விடுவார்கள். எதிர்கட்சிகள்லாம் ஒத்துழைக்க மறுத்தால் சட்டமாக்குவதில் ஓரளவு சிக்கல் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா பட்ஜெட்டை பற்றி, அதாவது வரி எவ்வளவு இருக்கும், இல்லைன்னா வரி விலக்கு எவ்வளவு இருக்கும், இந்த மாதிரியான தகவல்கள் இன்னும் கசியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.